பாண்டியன் வானதிகிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு வானதி, எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணி உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. ஆனா, இப்ப நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்ன பாண்டி சொல்ற? இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? வீட்ல உள்ளவங்கன்னா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது, சரி எல்லாரும் சேர்ந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நான் உன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு ஆசையா இருந்துச்சு. இப்ப நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றியே! எதுக்காக பாண்டி இப்படிலாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "எங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வானதி உன்ன கல்யாணம் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "அதான் அவங்க சோழன் அண்ணன்னா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல. அத மாதிரி நம்மளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாரி இருக்கட்டுமே. அப்புறம் எதுக்கு பாண்டி கல்யாணம் வேண்டான்னு தள்ளி போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு வானதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சேரன் அண்ணா பாவம். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நெனைப்பாங்க. ஆனா நாளப்பின்ன அவங்களுக்கு பொண்ணு யாரும் குடுக்க மாட்டாங்க. இப்பவே பொண்ணுங்க தங்காத வீடுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த வீட்டுக்கு வரதும் இல்ல. எங்கள ஊரெல்லாம் தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் அண்ணனுக்கும் பொண்ணு குடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம சோழன் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணதே ஒரு காரணமா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சேரன் அண்ணாவுக்கு ஏதோ குறை இருக்கு. அதனால தான் பொண்ணு யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சுருவாங்கல்ல. வேற எப்படி சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. வானதி இருந்துட்டு, "அப்பனா நீ உங்க அண்ணன பத்தி தான் யோசிக்கிற. என்ன பத்தி யோசிக்க மாட்டியா? சேரன் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதான் நிலா இருக்கிறாங்கல்ல" அப்படின்னு வானதி சொல்றாங்க. "இல்ல வானதி, அது சரிப்பட்டு வராது. கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ எங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீ உங்க வீட்லயே இரு" அப்படி சொல்றாங்க. "எப்படி பாண்டி நான் திருப்பி எங்க வீட்டுக்கு போக முடியும்? அங்க போனா என்ன கொன்றுவாங்க. திருப்பி போனேன்னா, அதுக்கு இந்த கடல்ல விழுந்து வேணா நான் செத்து போயிடுறேன். நீ சந்தோஷமா இரு" அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, "புரியாத மாதிரி பேசாத வானதி. நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். அதான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு தான் சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. "அப்பன்னா நான் உன் வீட்லயே இருக்கிறேன் பாண்டி. அதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நீ உன் வீட்ல தான் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பிடிவாதமா இருக்காங்க. "நீ இப்படி பிடிவாதமா இருந்தன்னா சரி, நான் அந்த கடல்ல விழுந்து சாக வேண்டியது தான்" அப்படின்ட்டு வானதி வந்து அந்த கடல் கிட்ட போறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "சரி நீ எங்க வீட்ல இரு. நான் உன்ன எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி முடிவு பண்றாங்க. இது சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.